ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் பிளான்ட்டை தான் வந்துட்டு நட போகிறோம். ட்ராகன் பிளான்ட்டை வந்துட்டு நடுறதுக்கு பெரிய கழியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சு கட்டியிருக்கோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கிறது, இன்னொன்று ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது. இந்த ரெட் கலர் ஸ்கின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃப்ரெஷ் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பிங்க் கலர் ஸ்கின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோ கலர் ஸ்கின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் வந்துட்டு ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த 3 வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ட்ராகனில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வச்சு விட்டு நம்மளுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பறித்து சாப்பிட்டு கீழே போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் பிளான்ட்டை வந்துட்டு விளைய வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மட்டும் வச்சா போதாது. அந்த மாடி தோட்டத்தை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிலத்துலேயும் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஈல்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே கொம்பில் வச்சு கட்டியாச்சு. சூப்பராக செட்டப் போட்டாச்சு. நம்ம கட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம ஒரு மல்பெரியோட கழியை தான் வந்துட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு மக்கிடாது இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்ம அந்த கழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு நட போகிறோம். அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம லைன்லேயே இருந்ததுன்னா வந்துட்டு ஈஸியாக அந்த களை எடுக்கிறது போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டர் வச்சு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து பண்ணிக்கலாம். லைன்லேயே வைக்கணும்னு சொல்கிறதால நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரரியாக சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம நடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் கரெக்டாக கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்துட்டு நடுற மாதிரி நம்ம இதை வந்துட்டு பிளான் பண்ணிப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் ஒன்று இறக்கி இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்ருவோம் அப்புறமேட்டு. அதனால் சொல்லிட்டு இப்போ நம்ம இறக்கக்குள்ளே இந்த மல்பெரி கழியை வந்து நட்டு அதில் தான் வந்துட்டு நம்ம இந்த பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு நடுற மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணுற இடத்த வந்துட்டு பள்ளந்தொண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். 4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி களிமண் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மணல் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ராகன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. தண்ணி இருக்கிற இடத்த நம்ம ட்ராகன் பிளான்ட்டை நட்டோம்னா அதில் மேலே இருக்கக்கூடிய நடுவில் ஒரு கோர் மாதிரி இருக்கும். அதை விட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த செதைப்பகுதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் தண்ணியில். அதனால் சொல்லிட்டு பிளான்ட்டை நடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேர் மட்டும்தான் வந்துட்டு பூமியில் படுற மாதிரி இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் மாதிரி நம்ம கிழித்து நம்ம இந்த பிளான்ட்டை நட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே நல்லது. தண்ணி வந்துட்டு நிற்கக்கூடாது ட்ராகன் பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மேடான இடத்த நம்ம நடுறது ரொம்பவே நல்லது. அழுகிடுச்சுன்னா வேறு ஏதாவது ஆகுமான்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வந்துட்டு ஆகாது. அப்படியே அழுகிட்டு வர வர வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க கோர் மட்டும் தான் இருக்கும். மேலே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா பிளான்ட்டுக்கு போகிற அந்த ஃபீட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிளான்ட்டோட க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம நடக்குள்ளே ப்ராப்பராக வந்துட்டு எந்த இடத்த நம்ம நட போகிறோமோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குழியை தோண்டிட்டு வேர் மட்டும்தான் மண்ணில் வந்துட்டு படுற மாதிரி வந்துட்டு இருக்கணும். மற்ற எல்லா பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மண் அணைச்சிட்டு அதுக்கு மேலே நல்லா ஆழமாக குழி தோண்டி நம்ம வந்துட்டு இந்த பிளான்ட்டை நடுறது ரொம்பவே நல்லது. இந்த பிளான்ட்டை நடுறதுக்கு பாட்மிக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்னொரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்டன் சாயில் தான், அதே சாயில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்ம ஆட் பண்ணாவே போதும். இல்லை கோகோ பீட்டோ இல்லைனா வந்துட்டு வெம்மி கம்போஸ்ட்டோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் வந்துட்டு கிடையாது. ட்ராகன் பிளான்ட்டோட வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப நீண்டும் வந்துட்டு போகாது. இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய வேர் தான். ரொம்ப படர்ந்தும் வந்துட்டு போகாத மாதிரி இருக்கும் இதோட வேர் பொறுத்த வரைக்கும். அதனால தான் 1.5 1.5 சைஸில் ஆழம் வந்து 2 அடி ஆழம் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பள்ளம் வந்துட்டு தோண்டியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தில் 3 வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழியில் வச்சு நம்ம கட்டியிருக்கோம் பார்த்திங்களா. அந்த கழியை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் இந்த இடத்த வந்துட்டு நட போகிறோம். நான் முதல்கிட்டே சொன்ன மாதிரி டெம்பரரியாக தான் இதை வந்துட்டு நம்ம இந்த கழியில் வச்சு நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு நடுறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போஸ்ட்டில் நம்ம இந்த செடியை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம நடுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டியும் ஒரு பக்கமாக வச்சு நம்ம வச்சுருக்கோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இந்த கழியை வந்துட்டு கழட்டி எடுத்துடலாம். அதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டு நடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி. இந்த கொம்பை கரெக்டாக வந்துட்டு வச்சாச்சு. வேர் பார்த்திங்கன்னா தெரியும், தர மட்டத்திலேருந்து கரெக்டாக வேர் மட்டும்தான் கீழே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இது செட்டப் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கொம்பில் வச்சு இந்த 3 வெரைட்டியும் வச்சு கட்டக்குள்ளே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பாட்மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி வச்சுருந்து பார்த்திங்கன்னா அந்த மண் கலவையை இதில் போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
பாட் மிக்ஸ் கலவை எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பில்லு வேறு எதுவும் வந்துட்டு முளையாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிலும் வந்துட்டு போட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மேடாக்குறோம். அதான் இதை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பாட் மிக்ஸ் கலவை இலைகள் இதெல்லாம் வந்துட்டு மழை பெஞ்சுனா வந்துட்டு எட்ட போகாமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணை லைட்டாக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு விட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக வந்துட்டு ஆக்கி விட போகிறோம். அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம நட்டாச்சு. நட்டுட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேடாக குழியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி விட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ட்ராகன் பிளான்ட்டை நடுறது பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. அதே நேரத்தில் இந்த பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்துட்டு வச்சிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மேடாக இருக்கிற மாதிரி நம்ம மண்ணை போட்டு லைட்டாக ஒரு சுற்றிரம் தண்ணி ஊற்றினா வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிற்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் செட்டப். இதை நம்ம கரெக்டாக வந்துட்டு பண்ணியாச்சு. கயிறை வச்சு கரெக்டாக வந்துட்டு கட்டணும். நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் மோட்டருக்கு வந்துட்டு காயில் கட்டுற கம்பி தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு மாற்றக்குள்ளே இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் வந்துட்டு நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பைசாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணியாச்சு. அந்த கம்பியை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் டோட்டா ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை விட வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மக்காது இதை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் மாதிரி இருக்கிறதால உள்ளே இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் வந்துட்டு மக்காது. உள்ளே இருக்கக்கூடிய கம்பியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கம்பியை வச்சு தான் இந்த இது எல்லாத்தையும் நான் கட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டு அதுவாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு இறைக்கிறதுக்காக சொல்லிட்டு நான் ட்ரிப் இரிகேஷன் லைனோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றேன். கனெக்ட் பண்ணுறதால வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கும். இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மோட்டர் ஆன் பண்ணோன்னா வந்துட்டு இங்கே தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். இந்த பிளான்ட்டையும் நட்டாச்சு, ட்ரிப் இரிகேஷன் லைனும் நம்ம இழுத்து விட்டாச்சு. இதுக்கு தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பழிப்பழியில் நம்ம கொடுத்துக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம வந்துட்டு ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு சாணம் சுற்றிலும் வந்துட்டு நம்ம போட்டு விடலாம். தண்ணி நம்ம ஊற்றியும் வந்துட்டு விடலாம். லைனை வந்துட்டு இழுத்து விட்டாச்சு. செடியை வந்து பார்த்திங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் கீழே சாயாமல் வந்துட்டு கிட்ட வச்சு நல்லா கரெக்டாக வந்துட்டு கட்டி விடணும். ரொம்பவே முக்கியம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் காற்றடிச்சதுன்னா. இதை கரெக்டாக நம்ம கட்டி விட்டு இதை பராமரிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தான். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏகடகூடமாக நிறைய பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட் வந்துட்டு வைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலராக 3 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வைக்கும். நம்ம சீக்கிரமாக வந்துட்டு பார்க்கலாம். ட்ராகனில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது. அதனால் எல்லோரும் வீட்டையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் எதுவுமே வந்துட்டு தேவையில்லை. ட்ரை பண்ணுங்கள். நன்றி.